அழகிய பொய்கள் பூக்கும் பூச்செடி கண்டேன் ரகசியமாக உயிரை தூண்டி பதியம் போட்டு கொண்டே கண்டவுடன் எனையே தின்றதடி விழியே என்னை விட்டு தனியே சென்றதடி நிழலே. ஹாய், வெல்கம் டு ஜகா லைஃப் ஸ்டைல். ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. மார்னிங் தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வரப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். மீஷோவில் பெட் கவர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எலாஸ்டிக் டைப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி பெட் கவர் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு எலாஸ்டிக் பெட் கவர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது கூட நான் 1600க்கு வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஒர்த்தாக இல்லை, காட்டன் தான். ஆனால் இது உங்களுக்கு கிளேஸ் காட்டன்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது. நல்லா எலாஸ்டிக்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம பெட்டில் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருந்தது. நான் 3 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் பெட்டு மேலெலாம் ஏறி குதிப்பான். அப்போ கூட எலாஸ்டிக் வெளியே வரவே இல்லை. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கிளாத்தும் நல்லா இருக்குது. இந்த பெட் கவர் நான் 373க்கு வாங்கியிருந்தேன். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனால இந்த அமௌண்ட்டு. சப்போஸ் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். எனக்கு இந்த பெட் கவரோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தனால இதுலேயே நான் வேறு ஒரு கலரும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பெட் கவர் வந்தோன்னே அதை வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருந்தது. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கோடு இன்க்ளூட் பண்ணுறேன். எங்கள் அம்மாலாம் குக்கரில் பருப்பு வேக வைக்க மாட்டாங்க. காய் அரிய போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே சிம்மில் வச்சு பருப்பை ஒரு பாத்திரத்தில் வச்சுருவாங்க. அது பாட்டுக்கு வெந்துட்டே இருக்கும். காயெல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக சாம்பார் வைக்க வரப்போ பருப்பும் நல்லா வெந்திருக்கும். ஆனால் நமக்கு அந்தளவுக்கு பொறுமைலாம் இல்லை. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போய் ஃபோன் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இப்போ எல்லாமே குக்கரில் தான் நான் செய்வேன். எனக்கு சாதமும் வடிக்கலாம் தெரியாது, குக்கரில் தான் வைக்க தெரியும். அதனால் பருப்பை நான் அன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருந்தேன். அன்றைக்கின்னு இல்லை, எப்பொழுதுமே நான் குக்கரில் தான் பருப்பு வைப்பேன். இப்போ சாம்பார் வைக்கிறனால உங்களோட ஒரு சின்ன மெமரிஸ் நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு சமைக்கலாம் தெரியாது. நாங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 1 வீக்லேயே நாங்கள் பெங்களூர் போயிட்டோம். எல்லா திங்ஸும் கொண்டு போகலை. ஏன்னா எங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பெங்களூர் போனோம். நாங்கள் அப்போ இருந்த வீட்டில் எப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மட்டும் ஒரு அண்ணா வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் மட்டும் வாங்கியிருந்தோம், ஒரு 2-3. ஏன்னா எல்லா பாத்திரமுமே ஊரில் இருக்குது. அது வரத்துக்கு முன்னாடி இப்போ ஜஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு தேவைப்படுமேன்றதுக்காக தான் வாங்கினோம். அதை வச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு போய் கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் காய், மசாலா, சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. சரி, ஃபோன் பண்ணி இப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை எங்கள் அம்மாட்ட, எங்கள் சித்திகிட்ட, எங்கள் அக்காட்ட, எங்கள் பாட்டிட்டன்ட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு அப்புறம் நமக்கு தெரிஞ்சதை எதையாவது இன்க்ளூட் பண்ணி செய்வோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பை ஃபஸ்ட்டு வேக போடுவோன்னு வேக வச்சா அது வேகுது வெந்துட்டே இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சேன். அப்பையும் வெந்துட்டே இருக்கே தவிர குழஞ்சி வேகவே இல்லை. அந்த 1-2 இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி ரவுண்டாகவே இருக்குதே தவிர நல்லா குழஞ்சி சாம்பாரில் மிக்ஸ் ஆன மாதிரி வேகவே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு நாள் சமையல் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு செஞ்சேன். ஏதோ குறைலாம் சொல்லலை எங்கள் வீட்டுக்காரவங்க. ஃபஸ்ட்டு தடவை செஞ்சனால பரவாயில்ல, இது தானே ஃபஸ்ட் டைம், போக போக பழகிரும், நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்களே. ஒரு குறை கூட சொல்லவே இல்லை. எனக்கே சாப்பிட்டு பார்த்துட்டு இது சாம்பாரான்ற லெவலுக்கு தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எடுத்தோடனே நம்ம எல்லாமே நல்லா பண்ணிட முடியாதுல்ல. எதுவுமே நம்ம ட்ரைனிங் எடுக்க தானே நல்லா செய்ய முடியும்.
அது மாதிரி நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணது பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு. வீட்டில் இருந்தப்பெல்லாம் தோசை செய்வேன், ஒரு தக்காளி சட்னி, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் மற்ற வேலையெல்லாம் செய்வேன். வீட்டில் இருக்க பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, துணி காய வைக்கிறது, மடிக்கிறது, இதெல்லாம் செய்வேன். இப்போ எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்சியான்னு வேற என்னை ஃபோன் பண்ணி கேட்பாங்க. செஞ்சந்தான், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன், ரொம்பலாம் வேலை செய்ய மாட்டேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம தான் இதெல்லாம் செஞ்சாகணும், செய்யாட்டி எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம எல்லாம் கற்றுக்குறோம்ல. இப்போ வரைக்குமே எனக்கு இன்னும் நிறைய நல்ல வேலை செய்யணும், நிறைய டிஷ்ஷஸ்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். இப்போவே நான் நான்வெஜ்லாம் நான் சாப்பிடாட்டியுமே அதில் எல்லாமே ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணுவேன். நான் எதுவுமே டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன், ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம எப்படி வீடியோ பார்த்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருந்தா ரொம்பவே நல்லா பிடிக்கும்ல. எனக்கு அதே மாதிரியே இருக்கும், எனக்கு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப அடுத்து வேறு டிஷ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 2 மைண்டாக தான் நம்ம சமையலே ஸ்டார்ட் பண்ணுவோம், நமக்கு நல்லா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் சமைக்க ஆரம்பிக்க கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணணும். நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட நம்ம செஞ்சதை மற்றவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப தான் நமக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டதை விட ரொம்பவே திருப்தியாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் ஆஃபீஸ்க்கு செஞ்சு கொடுத்துடுவேன். அதில் ஒரு சில வெஜிடபிள் ரைஸு, லெமன் ரைஸ்லாம் இங்கே கேரளாவில் எப்படி செய்வாங்கன்னு தெரியல. நான் செஞ்சு கொடுத்து விட்றப்ப நாங்கள் இங்கே நிலக்கடலைலாம் போட மாட்டோம், நீங்கள் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு உண்மையாகவே அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். என்னமோ பெருசாக சாதித்த மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்தடுத்த தடவை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு ஆர்வத்திலேயே என் வீட்டுக்காருக்காக செய்கிறேனோ இல்லையோ மற்றவங்களுக்காகவே நான் செஞ்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ் கொடுத்து விடுவேன். ஏன்னா நம்ம செஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடும். என்னோட பெருமையை நானே சொல்லிக்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்றைக்குமே நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்காக தான் நான்லாம் என்னை அடிக்கடி அது மாதிரி தான் பண்ணிப்பேன். உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்க, சூப்பர், ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா இருக்கான்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்க வெறுத்து போகிற அளவுக்கு நான் கேட்பேன். சில சமயம் விட்டுருவேன். இப்படி தான் இருப்பேன். என்ன மாதிரி எத்தனை பேர் நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்டா ரொம்ப நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷப்பட்டுக்கிற ஆள் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் எங்கள் அக்காலாம் ஒன்றும் அவ்வளோவா கேஷுவலாக இருப்பாங்க, செய்வாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் நான்லாம் ஒரு விஷயம் நல்லா வந்துருச்சுன்னா அதை கேட்டுகிட்டே இருப்பேன். அடுத்தவங்க எத்தனை தடவை சொன்னாலும். எங்கள் அப்பாலாம் அவ்வளோதான் மாட்டினார், 10 தடவை அவர்கிட்ட கேட்பேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈவினிங் போல் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. அன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வீடியோ அன்னைக்கு தான் ஒரு யூடியூபராக எடுத்தது. அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் நார்மலாக ஒரு இன்ஸ்டாக்காகவோ ஒரு மெமரிஸ்க்காகவோ நான் எடுத்த வீடியோ. இது ப்ராப்பராக ஒரு அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்த வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து எங்கள் வீட்டு கிச்சன் டூர், அப்புறம் நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்க செடி எல்லாமே ஒரு வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.